ஜேசிபி எடுத்து தூக்குங்கடா, ஆர்சிபியை போலங்கடா, குச்சியை சாப்பிடுங்கடா, குஜராத்தை வேலுங்கடா. அப்போ இவனுங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதால தான் வர வர சிஎஸ்கே எம்ஐக்கு உள்ளே போக முடியல. வேறு என்ன பண்ணுறது, ஒரு பேங்க் ஒன்று கட்டி கொடுங்க நடத்துகிறோம். அபராதத்தை சங்கத்துலேருந்து எடுத்துக்காட்டு, சங்கமே அபராதத்தில் தான் ஓடிட்டு இருக்கு. அட போங்கடா உள்ளே வாங்கடான்னு ஓவர் போடட்டான், பொறுத்து பார்க்கட்டா, சீக்கிரம் நிற்க சொல்லுங்க. சார்ஜர் போட்டு சாப்பிட்டு வாழை போட்டு வேலை இருக்கல தூங்கணும் அப்படின்னு போட்டு முதல்ல போட்டால் அந்த பக்கம் ஒரு டிங்கட்டா நாங்கள் கையை தூக்கி பரபரன்னு டான்ஸ் ஆடுவோம்டா. கோக்கி பரபர கோழி பரபரன்னு கேட்க விருத்திமா சாக்கா ஒன்று. அட வாங்க சாய்ந்து நீ பார்க்கும்போது உள்ள அட அருமையான கேட்சுடா ஆர்சிபிக்கியா இப்படி ஒரு மேட்சுடா அப்படின்னு கேட்கும்போது சுப்பன் கில் 2 அட தூக்கி சுரவுங்கடா, பாப்கார்ன் எடுத்து சாப்பிடுங்கடா, ஷாருக் கான் உள்ளடா அப்படின்னு சொல்லும்போது கும்புடு குருசாமி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்ல சாய்ந்து நீ பார்க்கும்போது 6 ரன் வெளியே. அட அருமையாக போடுங்கடா, இப்போ நான் மூக்கு உடைக்கிறேன்டான்னு மில்லர் அந்த பக்கம் அடிக்க அட ரன் அவுட்டு மாப்பிள்ளை குனிந்து பார்க்கையில் அடாடா வேலை சொல்லி உயிரை வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் ஆர்சிபிக்கிலேருந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு ரிப்பீட் போட்டேன். கையில் அடிச்சிருக்கான் ஐயாஜாமி, கையில் அடிச்சிருக்கான். பால் அடிக்க சொன்னால் கையில் அடிக்கிறானுங்க, பால் கூட விளையாடுறானுங்க. இவனுங்களை வச்சு நான் கடவு கண்டனே எல்லாம் வீணாக போச்சு. ஏன்டா கடவுள் இருந்தாலும் ஒரு நியாய வடமாக வச்சுத்தப்பா விடிச்சுத்தப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பாலை உருண்டு பிடிக்குவங்க. கேட்ச் நான் சூப்பராக பிடிக்கும். இது கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் 30 5 அப்படின்னு ஒரு பாட்டு திவேட்டியாக மேட்ச் கவுத்தியான்னு உள்ள அட சூப்பரான ஆடுங்கடா, குறும்பட்டம் போட்டு கேமிக்க அங்கேருந்து ஒரு பால் தூக்கி அடிப்பேங்க, ஃப்ளைங் கீஸ் கொடுப்பேங்க அப்படின்னு சூப்பரான ரன் அவுட்டு. பாப்கார்ன் 37 ரன்னுக்கு அவுட்டு. ரஷீத் கான் சுவாரிசக்கா உள்ள ஆளா வந்தவொடனே அடிப்பண்டா, ஆடியன்ஸை கூப்பிட வேண்டாம், பெரிய வித்தக்காரா இருப்பாரோ, நம்மளால முடியாது அவரால் முடியுதுன்னு பார்க்க பாலை விடுறானுங்களே அவனுங்களை என்ன பண்ணுறது சித்தப்பா. இவங்க பாரு சித்தப்பா பால் கேட்க மாட்டானே சொன்னா ஏண்டான்னு இது ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ண மாட்டான்னு கேட்டால் பெரிய பாக்கெட்டை போகிறான். சொன்னாலும் பாலை விடுறாங்க, மூக்க தள்ளுறாங்க, வாய்க்குள்ளே சிரிக்கிறாங்க. ஆர்சிபி தான் கப்புங்க சொல்லு அந்த மாதிரி ஒரு போஸு, பாலை நான் பிடிச்ச மாதிரி ஒரு போஸு. அட விட்டனா இந்த இடத்துல தான் அடிபட்டிருக்கோம் அப்படின்னு போல்டு. ரெட் லைட் எரியுதுனா நீ வெளியே போய் உட்காரான்னு ரஷீத் கான் 18 ரனுக்கு அனுப்ப பச்சை லைட்டுக்காரன் பத்திக்கிச்சு வாரன் அப்படின்னு சொல்ல பத்திக்காதுடா யாரும் வந்து கேட்ச் ஊரில் பிடிக்கலடா அப்படின்னு எட்டி பார்க்கையில் கேட்ச் சூப்பராக பிடிக்கையில் ராகுல் திவேட்டியா நீ மேட்ச் கவுத்தியா 35. ரெட் லைட்டுக்காராக போயிட்டு வெளியே உட்காரா, உனக்கு பதில் வேறு ஒருத்தன் போடுவான், ஆர்சிபி வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஒரு கைவீசு எனக்கு கடைக்கு போனால் எனக்கு ஒரு மிட்டாய் ஒன்று வாங்கி தரீங்களான்னு கேட்க அப்படியே ஒரு அவுட்டு. அட சூப்பரான கேட்சுடா, சுவையாக பேச்சுடா, ஆரம்பிச்சு போச்சு ஆர்சிபி வின் ஆகிடுச்சுன்ற கதையாக அடித்தாங்க. மேட்ச் சூப்பராக முடிச்சாங்கன்ற மாதிரி கடைசியாக ஒரு ரன் அவுட்டுடா. நீ அதை கேட்டு பார்க்குமாரு என்னையும் ரன் அவுட் ஆக்கி விட்டு இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கேட்க அட டெக் அவுட்டு. அட உனக்கு தான்டா ரிப்பீட்டுன்னு கையை தடவி பிடிப்பாங்க. கேட்சை நான் பிடிக்கவே மாட்டேங்க, என்னடா பந்து கூட விளையாடுற கேட்ச் படி நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கேத்த ஒரு வழியாக 147 ஆல் அவுட். உள்ள வந்துட்டாங்க தலைவரே நான் பால் போட்டுட்டாங்கன்னு கேட்க அட போடுறா முதவாளே தூக்கி 6 அடிக்கிறான்டா அடிக்க குச்சி ஐஸ் வேணுங்க குச்சியில் குடிவிரட்டி தாங்க அப்படின்னு படுத்து விளையாடா. என்ன ஆர்சிபிக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, தூக்கி அடிக்கிறாங்களே, திரும்ப பிடிக்கிறாங்களே, சமாடி அடிக்கிறாங்களே, சால்வா போடுறாங்களேன்னு சொல்ல அட மாப்பிளா இந்த கேப்பில் நான் அடிக்கிறேன், நீ அந்த கேப்பில் நீ அடி. ஏன்னா எவ்வளோ அடிக்கிறாங்க போங்க தம்பி, ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்கள். நாங்கள் அடி வாங்குற ஏரியாவே கிடையாது, எவ்வளோ வாங்கினாலும் ஓடுனதும் கிடையாது. என்னவோ 2 அடி அடிச்சுட்டு பெருசாக பீத்துற அப்படின்னு ஒரு போர் அந்த பக்கம் கூறு அப்படின்னு சொல்லும்போது பேட்டு தூக்கி காட்டுடா 50 ரன் போட்டாச்சுடான்னு கையை தூக்கி கொடு சகல அவங்க கதையை இன்னைக்கு வேகலை அப்படின்னு சொல்ல அட அந்த பக்கம் அடிங்கடா தலைவரே யாருக்கும் தெரியாது ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று கொடுத்துரு அப்படின்னு கேட்டு பார்க்க ராஜா பாட்டு இசை கேட்டு சூப்பராக துல்லாத மனம் துள்ளுங்க மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு கேட்க 64 டுப்ளசிஸ் அடுத்து வந்த வீல் ஜாக்ஸ் எனக்கு தாண்டா ஜோக்ஸ் அப்படின்னு சொல்ல அட அருமையாக வந்தவனே பிடிச்சிட்டாங்க, ஆர்சிபி அனுப்பிட்டாங்க. இயல்பு நிலைக்கு திரும்பி ஆர்சிபி அப்படின்னு எட்டி பார்க்கையில் அதுக்குள்ளே பட்டிதார் 2 ரனுக்கு போயிரு. மேக்ஸ் உள்ள தலைவரே பிடிங்க தலைவரே அப்படின்னு சொல்ல அதுதான் தெரிஞ்ச கதையா செய்யுது. ரெஸ்ட் எடுத்து வந்தாலும் அடிக்க மாட்டார், ரெஸ்ட்டுக்கு முன்னாடியும் போக மாட்டார். கிரீன் டீ உள்ள தலைவர் கிரீன் டீ ஒன்று கொடுங்க அருமையாக பிடிக்கிறாங்கன்னு சொல்ல தினேஷ் கார்த்திக் உள்ளே வந்தார். கிரீன் டீ வெளியேங்க அப்படின்னு ஒரு ரனுக்கு வெளியே போக அடுத்து அடிங்கடா மேட்ச் வின் பண்ணணும்டான்னு எகிரி கத்த கோலி 42 இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டது ஆர்சிபி. இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆடியன்ஸை விறுவிறுப்பு அண்ணாந்து பார்க்கையில் நாங்கள் இருக்கோம், நாங்கள் தட்டி கொடுப்போம், டிக்கி அடிக்க கையை கொடுத்தாங்கள பிளே ஆஃபுக்கு நாங்கள் போகிறோம் பாரு மண்டே உடையலை அப்படின்னு கேட்க 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின்னுடா. ஜேசிபிக்கு இப்படி ஒரு மேட்ச் ஆடா